அடியேனின் இருதய சிந்தனைகளும் தியானங்களும் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தைகளும் உம்முடைய பார்வையில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். நாங்கள் கடந்த வாரத்தில் ஆரோக்கியமுள்ள குடும்பங்களை குறித்து பேச ஆரம்பித்தோம். அதற்கான 10 கட்டளைகள். So last Sunday we began to talk about the 10 commandments of healthy families. முதலாவது கட்டளை சுருக்கமாக சொல்ல போனால், பெற்றோர் தேவனை முழு மனதோடு நேசிக்க வேண்டும். Commandment number 1 is parents must love God with all their heart, all their mind, all their soul, all their strength. அது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இரண்டாவது, வேத வசனங்கள் பெற்றோரின் இருதயத்தில் ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். Commandment number 2, the word of God must be very deeply embedded, deposited in the hearts of the parents. மூன்றாம் கட்டளை, கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். Commandment number 3 is the husband must love the wife. எப்படி நேசிக்க வேண்டும்? கர்த்தர் எப்படி சபையை நேசித்து தம்முடைய ஜீவனை சபைக்காக கொடுத்தாரோ அதே விதமாக கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். So it's a very tall order for the husbands. We are called to love our wife just like how Christ loved the church and gave himself up for the church. இன்று 4ஆம் கட்டளை, மனைவிகள் தங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். So commandment number 4, wives must submit to their own husbands. இன்றைய கலாச்சாரத்தின்படி இந்த 4ஆம் கட்டளை ஒரு மிக பயங்கரமான கட்டளை. இதை எடுத்து சொல்லக்கூட நான் நடுங்குகிறேன். ஏனென்றால் என்னுடைய தலையை தூக்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து சொல்வதற்கு. ஆனால் அது வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அதனால் நாங்கள் தயங்க முடியாது. It's very clearly taught in the Bible, so we have to teach it. ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், 3ஆம் கட்டளை சரி வந்தால் 4ஆம் கட்டளை சரி வருவது மிக சுலபம். எந்த மனைவியும் ஒரு கணவன் அவர்களை மிகவும் நேசிக்கிறார்கள் என்று அறிந்திருந்தால், உணர்ந்தால் அவர்கள் இணங்குவது மிக மிக சுலபம். If a wife knows that her husband loves her unconditionally, she will be very happy to submit. இந்த தமிழில் கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது, ஆங்கிலத்தில் சப்மிட் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. நான் நினைக்கிறேன் தமிழில் சப்மிட்டுக்கு ஒரு வித்தியாசமான வார்த்தை இல்லை. அதனால் தான் இதை ஆங்கிலத்தில் படிப்பது எவ்வளவு அருமையாக இருக்கின்றது. சப்மிட் என்ற வார்த்தை இணங்குதல். இணங்குதல் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஒரு உயர்ந்த அதிகாரத்தின் கீழ் நாங்கள் எங்கள் பாதுகாப்புக்காக வருவது. So the word submit is not a bad word. What it means is that I come under the authority of a higher person, higher authority for my own protection. So தேவனுடைய சித்தத்தின்படி கணவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. கணவர் குடும்ப தலைவர். ஸோ மனைவி அந்த அதிகாரத்தின் கீழ், அந்த பாதுகாப்பின் கீழ் தன்னை தாழ்த்தி கணவருக்கு கீழ்ப்படிவது. ஸோ திஸ் டஸ் நாட் மீன் தட் த வைஃப் டஸ் நாட் ஹேவ் அ வாய்ஸ். மனைவி குரல் கொடுக்க முடியாது என்று இதன் மூலமாக அர்த்தமில்லை. எந்த காரியத்தை குறித்தும் கணவன் மனைவி கலந்துரையாடி இதை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை கணவர் தேடி கண்டுபிடித்து அதை அவர்கள் கலந்துரையாடி ஜெபித்து
இறுதியில் தீர்மானத்தை எடுப்பது கணவர். விளைவுகளையும் அனுபவிக்க போறது கணவர். ஸோ நீங்கள் மனைவியால் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டும். அந்த விளைவுகள் உங்களுக்கு வராது. அந்த விளைவுகள் கணவருக்கு தான் வரும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், அடி விழும் பொழுது கணவனுக்கு தான் அடி விழும். நான் நினைச்சேன் மனைவி எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு சிரிப்பார்கள் என்று எல்லாரும். So commandment number 4 is that the wife must submit to the husband as unto the Lord. தேவனுக்கு எப்படி அந்த மனைவி இணங்கி கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அந்த விதமாக சொந்த கணவருக்கு அவர்கள் இணங்கி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். So that's commandment number 4. commandment number 5, ஐந்தாம் கட்டளை ஒரு மிக பொதுவான கட்டளை. It's a very general commandment. number 5, தேவ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஸோ இதுதான் நடுவில் நான் போடும் கட்டளை. நம்பர் 5 இஸ் த மிடில் கமாண்ட்மெண்ட். ஏன்? நாங்கள் ஒருவருக்கொருவர் தேவ பயத்தோடு நாங்கள் இணங்கி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். We must submit and we must obey each other. So now that balances everything. இந்த ஐந்தாம் கட்டளை எல்லாவற்றையும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வருகிறது. ஸோ இந்த ஐந்தாம் கட்டளையை நாங்கள் பூர்த்தி செய்தால் மற்ற கட்டளைகளை கடைபிடிப்பது சுலபம். இஃப் நம்பர் 5 இஸ் ஃபங்க்ஷனல் as the middle commandment of the 10, then all the other commandments become relatively easy to obey. கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை கிட்டத்தட்ட 3 முறை இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. This word obey, submit is mentioned at least 3 times in the Ephesians 5 passage. ஆனால் நாங்கள் அதை கண்டும் காணாதவர்கள் போல் செயல்பட ஆரம்பித்திருக்கிறோம். சாதாரணமாக சொல்லப்போனால் தேவ பயத்தோடு, out of fear for God, we submit to each other. இதில் ஒரு முக்கிய அம்சம் விட்டு கொடுப்பது, compromise. So we don't compromise doctrine. நாங்கள் உபதேச விஷயங்களில் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் நடைமுறை ஜீவியத்தில் சில காரியங்களில் நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். Right? We all have preferences, we all have styles of doing things. இப்படித்தான் அது செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தி அந்த விதத்தில் நாங்கள் செயல்பட அவசியம் இல்லை. That brings tension, that brings stress. So there has got to be give and take, there has got to be a lot of compromise in the marriage relationship, in the family, out of reverence for Christ, for the sake of the harmony of the family. அந்த குடும்பத்தின் ஒற்றுமைக்காக, சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக நாங்கள் விட்டு கொடுப்பது மிக மிக அவசியம். 5ஆம் கட்டளை. 6ஆம் கட்டளை, இது பிள்ளைகளுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்ட கட்டளை. பிள்ளைகள் கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல். எபேசியர் 6 முதல் 3 வசனங்கள். இது ஆண்டவருடைய பார்வையில் சரியானது என்று சொல்லப்பட்டுள்ளது. So when children they respect the parents and they obey the parents, this is right in the sight of the Lord. ஆனால் உங்களுக்கு தெரியும், பிள்ளைகளை வளர்ப்பது ஒரு சுலபமான காரியம் அல்ல இந்த கலாச்சாரத்தில் விசேஷமாக. Because there is a spirit of rebellion. பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஒரு கலகக்கார ஆவி காணப்படுவதை நாங்கள் எல்லாரும் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். நாங்களும் அந்த காலகட்டத்துக்கூடாக கடந்து சென்றிருக்கிறோம். We have all been rebellious, right? அந்த சங்கீதம் 25 நீங்கள் அதை கவனமாக அவதானித்திருந்தால் தாவீது என்ன சொல்றார்? என்னுடைய வாலிப வயதின் கலகக்கார பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. Oh God, please forgive
all the foolish sins of my youth which I committed in rebellion. ஸோ உங்களுடைய பிள்ளை பருவத்தில் வாலிப பருவத்தில் கலகம் செய்வது ஒரு இயற்கையான காரியம். நாங்கள் எல்லாம் பாவிகள். ஸோ பேரண்ட்ஸ், லிசன் கேர்ஃபுல்லி. Your children are going to test your boundaries. பிள்ளைகள் உங்களுடைய எல்லைக்கோடுகளை சோதிக்கப் போகிறார்கள். நீ வீட்டுக்கு 9 மணிக்கு இரவு வந்தாக வேணும். முதல் வாரத்தில் அது நடக்கும். 2ஆம் வாரத்தில் அது 9:30 மணியாக மாற்றமடையும். 3ஆம் வாரத்தில் அது 10 மணியாக மாற்றமடையும். 1 வருஷத்துக்கு பிறகு அது நள்ளிரவாக மாற்றமடையும். So they are going to test your boundaries. அது எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? I raised a son. I raised a son. இப்போ அவன் திருமணமாகி now he is setting boundaries for his 2 granddaughters. நான் பின்னுக்கு இருந்து கொஞ்சம் சிரிச்சு கொண்டிருக்கிறேன். அடே, நான் பவுண்டரிஸ் போடும்போது you tested me, now they are going to test you. ஸோ பெற்றோர்கள் நீங்கள் ஷாக் அதிர்ச்சி அடையக்கூடாது. யூ ஹேவ் டு பி இன்க்ரெடிப்லி பேஷண்ட். மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டும். யூ கான்ட் ரூல் வித் அ அயர்ன் ஹேண்ட், இட் டசன்ட் ஒர்க். ஒரு இரும்பு பிடியோடு நீங்கள் அரசாட்சி செய்ய முடியாது. நீங்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா, என்னுடைய வார்த்தைப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வீட்டில் உலக மகாயுத்தம் 3 நடைபெறும். World War III will happen in your home if you adopt that attitude, right? You have to be very understanding, very understanding. அதுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வந்து எங்களோடு கலந்துரையாடலாம். நாங்கள் உங்களுக்கு எங்கள் அனுபவத்தில் இருந்தும் வேதத்தின் அடிப்படையில் இருந்தும் உங்களுக்கு புத்திமதிகளை கொடுக்க முடியும். ஆனால் இந்த நம்பர் 6, children obey your parents in the Lord. வேதத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொன்னால் பிள்ளைகள் கண்டிப்பாக அதை செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அதை மரியாதையோடு பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்ல வேண்டும். I can't do that. It's against the Bible. It's against the word of God. ஸோ நாங்கள் இதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். பெற்றோருக்கு கௌரவம் கனம் காண்பிக்க வேண்டும். ஒரு பழைய ஒரு குடும்ப கதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் டிவியில் வரும். லீவ் இட் டு பீவர். அதுதான் அந்த பெயர். பியூட்டிஃபுல் ஃபேமிலி இன்சிடென்ட்ஸ். லீவ் இட் டு பீவர். அந்த பீவன் அந்த பொடியன் எப்பொழுதும் அப்பாவை பார்த்து சார் என்று சொல்லுவான். Every time Beaver addresses his dad, he will call him sir. அது எவ்வளோ அருமையான ஒரு காரியம். இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகள் சார் என்று சொல்ல மாட்டாங்க, ஒருபோதும் அப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் சார் என்று சொல்ல மாட்டாங்க. மாத்திரமல்ல, இதை நான் சொல்ல மறந்து விட்டேன், சாரால் ஆபிரகாமை ஆண்டவனே என்று அழைத்தார். பார்த்தீங்களா, பயங்கர மௌனம். ஸோ இன்று உங்களுக்கு மனைவிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சவால், நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கார்லே ஆண்டவனே என்று கணவனை நோக்கி சொன்னால் உடனே அவர் வாகனத்தை ஏதோ ஒரு உணவகத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் உங்களுக்கு நல்ல உணவு கொடுப்பார். ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் பண்ணாட்டி வந்து எனக்கு சொல்லுங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஆல் வைஃப்ஸ், கணவரை பார்த்து என் ஆண்டவனே, என் எஜமானே என்று சொல்லுங்கள். அவர் அந்த இடத்திலே மார்படைவினால் மரணம் அடைவார். அப்போ அந்த குற்றத்தை என் மேல் போட வேண்டாம். He is going to have a heart attack and die if the wife is going to call the husband ஆண்டவனே. அப்படித்தான் சாரால் ஆபிரகாமை அழைத்தாள். நீங்கள் சாராலின் பிள்ளைகள் என்று சொல்ல முடியும். Now commandment number 7, commandment number 7, 7ஆம் கட்டளை, நேரம் செலவழித்தல். அப்போ இதுக்கு ஒரு கேள்வி வரும். Spend time as a family together.
ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்கப்படும். என்ன கேள்வி? இஸ் இட் குவான்டிட்டி டைமோ இஸ் இட் குவாலிட்டி டைம்? ஸோ நாங்கள் இந்த கலாச்சாரத்தின்படி நான் கொடுக்கிற பதில் அது இந்த கலாச்சாரத்தின் ஒரு வார்த்தை. இட்ஸ் போத் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. இட்ஸ் நாட் ஐதர் ஆர், இட்ஸ் போத். ஸோ நாங்கள் மேலதிக நேரத்தை எங்களுடைய குடும்பத்தோடு செலவழிக்க வேண்டும் மாத்திரமல்ல, இட் மஸ்ட் பி குவாலிட்டி டைம். உங்களோட செல்ஃபோனை கையில் வச்சுக்கொண்டு குவாலிட்டி டைம் கொடுக்க முடியாது. ஸோ தயவு செய்து நீங்கள் குடும்ப நேரத்தை அனுசரிக்கும் பொழுது செல்ஃபோனை எங்கேயாவது பூட்டி வைங்க. என்னடா எனக்கு தெரியும் உங்களில் அநேகருக்கு இது ஒரு பயங்கர அடிக்ஷன். செல்ஃபோன் கையில் எப்பொழுதும் இயங்கும். அது இல்லாட்டி எங்களுக்கு செக்யூரிட்டி இல்லை. இஃப் ஐ டோன்ட் ஹேவ் த செல்ஃபோன் வித் மீ, ஐ டோன்ட் ஹேவ் செக்யூரிட்டி. அதை எங்கேயாவது பூட்டி வச்சு சாவி எங்கேயாவது வீசி போட்டு உங்களுடைய குடும்ப நேரத்தை நீங்கள் அனுசரிக்க வேண்டும். ஒரு முறை என்னுடைய மகன் எனக்கு சொன்னான், டேட் ஐ லைக் டு டாக் டு யூ. அது பயங்கர வார்த்தையாது. உங்களுடைய பிள்ளைகள் வளரும் பொழுது டேட் ஐ வாண்ட் டு டாக் டு யூ என்று சொன்னால் நீங்கள் நடுங்க ஆரம்பிக்க வேண்டும். என்ன சொல்ல போகிறான்? ஸோ நான் ஒரு நேரத்தை அமைச்சு, ஓகே சன், ஐ லிசன் டு யூ. ஸோ நான் 2 கதிரையில் இப்படி வச்சேன், முகமுகமாக பார்க்கக்கூடிய விதத்தில், பக்கம் பக்கமாக அல்ல, முகமுகமாக பார்க்கக்கூடிய விதத்தில். அப்போ அவன் ஒரு நிபந்தனையை போட்டான், டேட் நான் கதைக்கும் பொழுது நீங்கள் பதில் கொடுக்க முடியாது. யூ கான்ட் இன்டரப்ட் மீ டேட் when I am talking, you just listen to me. ஓகே. ஸோ அவன் இப்போ முதல் பாயிண்ட்டை சொல்கிறான். அப்போ நான் விரலை இப்படி போட்டு அதுக்கு பதில் நான் சொல்லலாமா? நோ டேட், யூ ஜஸ்ட் லிசன். 45 நிமிஷம் கதைச்சான், நான்ஸ்டாப். 45 நிமிஷம். ஸோ எனக்கு 5 நிமிஷத்துக்கு பிறகே பதில் கொடுக்க எல்லாம் ஊறிக்கொண்டு வருது. ஆல் த எனர்ஜி கம்மிங் அவுட். ஐ காட் டு ரெஸ்பாண்ட் டு திஸ் 5 minutes. 45 நிமிஷம் ஒரு போதகன் அமைதியாக இருப்பது ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஏனென்றால் உங்களுக்கு கதைக்க விருப்பம். 45 நிமிஷம் மௌனமாக இருந்தும் அதுவும் இந்த குட்டி பயல் கதைச்சு கொண்டிருக்கிறான் 45 நிமிஷம். ஸோ ஐ மேட் மென்டல் நோட்ஸ் ஆஃப் ஆல் வாட் ஹி செட். 45 நிமிஷத்துக்கு பிறகு அவன் சொன்னான், தேங்க்யூ டேட், நவ் டேக் மீ டு அ ரெஸ்டாரண்ட் அண்ட் கிவ் மீ அ மீல். 45 நிமிஷத்துக்கு பிறகு சொன்னான், தேங்க்யூ, நவ் டேக் மீ டு அ ரெஸ்டாரண்ட், உணவகத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய செலவில் எனக்கு ஒரு நல்ல சாப்பாட்டை கொடுங்க. அந்த சாயந்தரத்தை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு ஆண்டவர் கற்பித்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம். லிசன் டு யுவர் சன், லிசன் டு யுவர் டாட்டர். ரைட்? நாங்கள் சில நேரம் முட்டாள்தனமாக சொல்கிறோம், யூ ஷுட் பி சீன் பட் நாட் ஹர்ட் என்று சொல்கிறோம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த இது? நீ நீ பார்வைக்கு தென்படலாம், ஆனால் நீ கதைக்க முடியாது. அது சரி வராது. Let them talk to you, and if you don't listen, they will totally bypass you and they'll go to the world. நீங்கள் அவர்களுக்கு செவி கொடுக்க மறுத்தால், நேரம் இல்லை என்று சொன்னால் உலகத்துக்குள்ள போவாங்க கதைக்கிறதுக்கு. Then we lose them. முற்றிலும் நாங்கள் அவர்களை இழந்து போவோம். நீங்கள் சொல்ல முடியாது, இது எங்களுடைய இந்திய கலாச்சாரம். பெற்றோருக்கு எப்பொழுதும் செவி கொடுக்க வேண்டும். என் வார்த்தை தான் அரசனின் வார்த்தை. It won't work. It won't work here. The more you listen to your children, the greater they will respect you. நீங்கள் மேலதிகமாக நேரம் எடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுத்தால் அவர்கள் உங்களுக்கு மிக பெரிய மரியாதை காண்பிப்பார்கள். And that is true of the husband-wife relationship also. So வாரத்தில் ஒரு நாள் கணவன் மனைவி நேரம் அனுசரிக்கப்பட வேண்டும். ஸோ எனக்கு தெரியும் சில போதகர்கள் சனிக்கிழமை தினத்தை குயின் டே என்று அழைப்பார்கள். இது ராணியின் தினம். இந்த தினம் முழுமையாக என்னுடைய மனைவிக்கு கொடுக்கப்படும். அப்படியும் ஒரு தினம் இருக்குங்க, குயின் டே.
அடுத்த சண்டே யார் சபைக்கு வரப்போகிறாங்களோ எனக்கு தெரியாது. இப்படி கேட்குறதுக்கு நாங்கள் வர இல்லையே. பட் யூ வாண்ட் டு ஹேவ் ஆரோக்கியமுள்ள குடும்பம். யூ வாண்ட் டு ஹேவ் அ ஹெல்த்தி ஃபேமிலி. திஸ் இஸ் வாட் இட் டேக்ஸ் டு கிரியேட் அ ஹெல்த்தி ஃபேமிலி. நேரம் செலவழித்தல். 8, அந்த நேரம் செலவழிக்கும் நேரத்தில் 8ஆம் கமாண்ட்மெண்ட், விளையாடுதல், நகைச்சுவை நேரம். Learn to play some games together. Ludo, Scrabble, Snakes and Ladders, இப்படிப்பட்ட சில கேம்ஸ் டாலர் ஷாப்பில் இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கலாம். வாங்கி கொஞ்சம் கேம்ஸ் விளையாடுங்க. பிள்ளைகளோடு சிரிங்க, மனைவியோடு சிரிங்க. என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஞாபகம், என்னுடைய அண்ணா எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கேம்ஸ் விளையாட வைப்பார். I highly respect my elder brother because he got us all together and he got us to play games. என்னுடைய மகன் அநேக போர்ட் கேம்ஸை வச்சிருக்கிறான். அவனை நான் சந்திக்க போகும் பொழுதெல்லாம் அவன் சொல்லுவான், டேட் we are going to play a board game. எனக்கு உண்மையாக இந்த போர்ட் கேம் எல்லாம் விளையாட விருப்பம் இல்லை. அவன் என்னை கட்டாயப்படுத்தி யூ ஹேவ் டு பிளே டேட் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து we play some board games. And I'm very thankful that my son has taken that position. Right? So, இந்த ஸ்பெண்டிங் டைம் என்று சொல்லும் பொழுது அதில் எது உள்ளடங்கும்? விளையாட்டும் நகைச்சுவையும். மேக் ஈச் அதர் லாஃப். டோன்ட் பி ஸோ சீரியஸ். என்னுடைய அப்பா பயங்கர சீரியஸ். அவருடைய பல்ல கூட நான் பார்த்ததில்லை, சிரிக்கவே மாட்டார். என் அப்பாவுக்கு சிரிக்க தெரியாது. அப்போ கொண்டு வாங்க எங்களிடத்தில், நாங்கள் அவருக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவரை படைக்கும் பொழுது அவருடைய டிஎன்ஏயில் அந்த சிரிப்பு என்பதை போட மறந்து விட்டார். ஸோ நாங்கள் அதுக்காக இப்போ ஜெபிக்க போகிறோம். ரைட்? ஹே, ரிலாக்ஸ், லாஃப், ரிலாக்ஸ், லாஃப். நான் எப்பொழுதும் சில நல்ல நகைச்சுவைகளை தேடி கண்டுபிடித்து குடும்ப நேரங்களில் அதை பாவிப்பேன். ஐ வாண்ட் டு டெல் யூ அ ஜோக் என்று சொல்லி நான் ஆரம்பிக்க மகனும் சொல்லுவான். பிறகு நாங்கள் நல்லா சிரிப்போம். Learn to laugh. That's what your children are going to remember the most. அப்பா எங்களை சிரிக்க வச்சாங்க, அம்மா எங்களை சிரிக்க வச்சாங்க என்ற ஞாபகங்கள் எங்கள் பிள்ளைகளின் மனதில் உருவாக்கப்பட வேண்டும். என்ற அப்பா பயங்கர சீரியஸ், அவருக்கு சிரிக்க தெரியாது, ஜோக்கண்டா என்னன்னு தெரியாது. அப்படி அது எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளோடு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரம் ஒரு மிக குறுகிய காலம். ஒரு காலம் வரும், நீங்கள் எவ்வளவு நீங்கள் வருத்தப்பட்டாலும் அந்த நேரம் திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படாது. ஸோ மேக்ஸிமைஸ் தட் டைம் தட் யூ ஹேவ். இப்போ 15-16 இயர்ஸ்லே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை இழக்க ஆரம்பிக்கின்றோம். The world takes over. World takes over. So இந்த கலாச்சாரத்தில் the world takes over. ஸோ உங்களுக்கு சில நல்ல நகைச்சுவைகள் வேணுமென்று சொன்னால் ஒரு கட்டணத்துக்கு நான் அதை உங்களுக்கு கற்பித்து கொடுக்க விருப்பப்படுகிறேன். If you want to know some good jokes, you have to pay some money to me. I will tell you some good jokes. Okay? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்தும் நான் வாசித்த புத்தகங்களில் இருந்தும். 9ஆம் கட்டளை, ஒருவர் மேல் கவனம் செலுத்தி விசாரித்தல். We need to be able to pay attention to each other in the family and inquire after each other. ரெண்டு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். These are very practical points. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன். Read body language. சரீர பாஷையை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மகன், ஏன் நீ இன்னைக்கு சரியா டல்லா இருக்கிறா? ஏதாவது நடந்துச்சா? மகள், இன்னைக்கு உண்ட முகத்தை பார்க்கும்போது சரியில்லை, ஏதோ சரியில்லை. இஸ் எவ்ரிதிங் ஓகே? அப்போட நீ கதைக்கலாம், அம்மோட நீ கதைக்கலாம், சொல்லு. பாடி லாங்குவேஜ். லேர்ன் டு ரீட் பாடி லாங்குவேஜ். வெரி இம்பார்ட்டன்ட்.
And the second thing is listen to unspoken words. அவர்கள் பேசுவார்கள், ஆனால் வார்த்தைகளால் சொல்லாத செய்திகளை கற்றுக்கொள்ள அறிய வேண்டும். There is some message that is being communicated, but it is not expressed in words. இந்த ரெண்டையும் நீங்க மாஸ்டர் பண்ணா, இந்த ரெண்டையும் நீங்க PhD பட்டம் பெற்றா, உங்களுக்கு ஒரு ஆரோக்கிய குடும்பம் கொடுக்கப்படும். Read body language and listen to unspoken words. Powerful messages are communicated through unspoken words. So ஒருவரை விசாரித்தல். So இரவு நேரத்தில் ஒரு கேள்வியை கேட்பது. How did your day go? How did your day go? பிள்ளைகள் எப்படி பதில் கொடுப்பாங்க? ஓகே. அதை பதிலா ஏற்றுக்கொள்ள வேண்டாம். Explain okay to me. நீ பள்ளிக்கூடத்துக்கு போன நேரத்தில் இருந்து என்ன நடந்துச்சு, பாடங்கள் எப்படி போச்சுது, அந்த your fellow students எப்படிப்பட்டவங்க, அவங்க மத்தியில் உனக்கு என்ன டிஸ்கஷன் ஏற்பட்டுச்சு. கீப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். எஸ் நோ ஆன்சர் கொடுக்கக்கூடிய கேள்விகள் இல்லை, ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். கெட் them to talk, get them to talk, get them to talk. The more they talk, the better. The more your wife talks, the better. The more your husband talks, the better. ஐயோ, உங்களுக்கு தெரியாது பாச, என்ற கணவர் கல்லு, கதைக்க மாட்டார், இமோஷன்ஸே இல்லை. So ஜெபிக்க ஆரம்பிங்க, that he will become emotional, and that he will not be a stone, that he will open up and talk and create energy in the family. Create energy in the family. பத்தாவது கட்டளை ஜெபித்தல். இந்த ஜெபித்தல் என்று சொன்னால் 3 காரியங்கள் இதில் உள்ளடங்கும். தனிப்பட்ட ஜெபத்திற்கு நேரம் அமைப்பிக்கப்பட வேண்டும். Time for personal prayer. Time for personal prayer. ரெண்டாவதாக கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஜெபித்தல். அது 5 நிமிஷமாக இருக்கலாம். Okay, the time is not the factor, but just getting together and praying, holding hands and praying. ஒருவருடைய கைகளை பிடித்து ஜெபித்தல், கணவன் மனைவி. பிறகு குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம் என்று சொன்னால் get everyone involved. எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க குடும்ப ஜெபத்தில் ஈடுபட. அவர்கள் தங்களுடைய சொந்த ஸ்டைலில் காரியங்களை செய்வாங்க. ஸோ இந்த 3ம் உள்ளடங்கும் 10ஆம் கட்டளை குடும்ப ஜெபம். ஜெபம் 3 factors. A family that plays together and prays together sticks together. Did you get the 2 P words? A family that plays together and that prays together, they are going to be stuck together as super glue. Right? Jabam matram podadu, you must also learn to play together. Play. So இப்போ நீங்க சொல்லலாம், என்னை போல் how can I accomplish all these? இந்த 10 கட்டளைகளை நான் எப்படி நிறைவேற்ற முடியும்? ஸோ அதற்கு இறுதி குறிப்பை கொடுக்க விருப்பப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர். எபேசியர் 5 18ஆம் வசனத்தில் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பப்பட வேண்டும். We must come under the control of the Holy Spirit in order to be able to fulfill these 10 commandments. So ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். Every day pray that the Holy Spirit of God will control your thinking, He will control your emotions, He will control your will, He will control your speech, and that's how we accomplish and fulfill these 10 commandments. So இப்பொழுது நாங்கள் திருவிருந்தில் பங்கெடுக்க போகிறோம். திருவிருந்தில் பங்கெடுப்பதற்கு ஒரு முக்கிய சத்தியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் எங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக மரித்தார், பாவ நிவாரண பலியாக மரித்தார். சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் அடிப்படையில்
தேவ குடும்பத்தில் அவர் எங்களை இணைத்திருக்கிறார். So we are in the family of God because of the shed blood of the Lord Jesus Christ. So திருவிருந்தில் பங்கெடுப்பதற்கு நாங்கள் அந்த சிலுவையை நினைவு கூறுகிறோம். We remember the cross and we remember the great sacrifice that he performed for us. நாங்கள் மிக எளிதில் இந்த மாபெரும் தியாகத்தை மறந்து விடுகிறோம். We put it on the back burner. So Holy Communion helps us to bring it to the front burner. அதற்கு நாங்கள் திரும்பவும் ஒரு முதன்மையான இடத்தை கொடுத்து, ஆண்டவரே நன்றி, நன்றி, என் ரட்சிப்புக்காக நன்றி, நீர் எனக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், உம்முடைய இரத்தத்தை எனக்காக சிந்தினீர் என்று நாங்கள் எங்கள் உள்ளத்திலிருந்து எங்கள் நன்றிகளை தெரிவித்து இந்த அப்பத்திலும் பானத்திலும் பங்கெடுக்க போகிறோம். ஒரு முக்கிய நிபந்தனை, உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் திருவிருந்தில் பங்கெடுக்க முடியும். ப்ளீஸ் டோன்ட் டூ இட் அஸ் அ ரிச்சுவல். மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இதில் நான் பங்கெடுக்க வேண்டும். That's not the reason. The reason is God has touched me and he has saved me. ஆண்டவர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அதுதான் நிபந்தனை. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த அனுபவம் இருந்தால் நீங்கள் திருவிருந்தில் நிச்சயமாக பங்கெடுக்க முடியும். ஆனால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். யாரோடும் மனக்கசப்பு இருந்தால் அதை முதல் நாங்கள் சரிப்படுத்த வேண்டும் திருவிருந்தில் பங்கெடுப்பதற்கு முன்பு. ஸோ சில வசனங்களை வாசிக்க விருப்பப்படுகிறேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கின்றது. ஸோ நான் ஒரு சிறிய ஜெபத்தை செய்த பிறகு உங்களுக்கு திருவிருந்தில் பங்கெடுக்க தகுதி இருந்தால், நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால், நீங்கள் முன்னுக்கு வந்து நின்றால் திருவிருந்தில் நீங்கள் பங்கெடுக்க முடியும். நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி, உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. இரத்தம் சிந்தப்படாவிட்டால் பாவம் மன்னிப்பில்லை என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவரே, நாங்கள் நடுக்கத்தோடு பயபக்தியோடு, ஆனால் அதே சமயம் மாபெரும் சந்தோஷத்தோடு இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க முன் வருகிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும், எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் ஆண்டவரே சரியான விதத்தில் சரியான முறையில் பங்கெடுக்க ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் முன் வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த திருவிருந்தின் மூலமாக எங்களை பலப்படுத்தும், எங்களை தைரியப்படுத்தும். நாங்கள் முன்னோக்கி நடக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.